Hi students, welcome to Nidhikekala IAS Academy. So video பண்ண அனைத்தும் உங்களுக்கு வணக்கம். நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பரோட பேசிக்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? பேசிக்ஸ்னு சொல்லலாம் இல்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா TNPSC, TNSP, RRB, SSC இந்த மாதிரி என்ன எக்ஸாம் படிக்கலாம் வந்தாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? சோ யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா மிஸ்ஸிங் நம்பர்னா என்ன, இதுல என்னென்னலாம் பார்க்க போறோம்னு சொல்றேன். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மிஸ்ஸிங் நம்பர் அப்படினா சிம்பிளா ஒரு क्वेश्चन கொடுக்கணும் அப்படினா எக்ஸாம்பிள் 3 5 7 9 11 வாட் அப்படி பார்க்கறப்ப 3 5 7 9 11 அடுத்து என்ன வந்திருக்கும் 13 வந்திருக்கும். கரெக்ட்டா? இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து இருக்காது, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு பேர் தான் மிஸ்ஸிங் நம்பர். ரைட். இதுதான் மிஸ்ஸிங் நம்பர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து இந்த மிஸ்ஸிங் நம்பர்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா டிஃபரன்ஸ், செகண்ட் டைப் என்னன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இல்லன்னா டபுள் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா alternate numbers. நாலாவது ஸ்கொயர் கியூப்ல டிஃபரன்ஸ். ஃபிஃப்த் ஒன் மல்டிப்ளிகேஷன். சிக்ஸ்த் ஒன்ல 0.5 மார்க். மொத்தம் இந்த 6 டைப்ஸ். இந்த 6 டைப்ஸ் நம்ம இந்த மிஸ்ஸிங் நம்பர்ல பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் நம்பர் டாபிக்கே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஓவரால் சும்மா இது என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 7 9 12 16 20 நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா இப்ப இதை சால்வ் பண்றப்ப இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுக்கிறப்ப 2 3 4 ஓகே இங்க 21 போட்டுடலாம். அப்ப 5 அப்ப நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும் 6 வந்திருக்கும். அப்ப 21 + 6 27 சால்வ் பண்றோம் இல்லையா? இந்த லாஜிக் தான் டிஃபரன்ஸ் சொல்றதா. டிஃபரன்ஸ் எடுத்தா ஒரு லாஜிக் இருக்கும். இப்ப இந்த லாஜிக்ஸ்ல என்னென்ன வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது கன்டினியூட்டி நம்பர்ஸ், தொடர்ச்சியான நம்பர், இதுல ஆட் நம்பர், ஈவன் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் என்ன வேணாலும் வரலாம். அப்ப இதுல வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இந்த இதுல பாத்துறலாம். ஓகே டன். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்தோம் ரைட்டா, இந்த டிஃபரன்ஸ்லயே லாஜிக் வந்துட்டா அது இது. இன்கேஸ் டிஃபரன்ஸ்ல லாஜிக் வரலன்னா அடுத்து ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கணும், எடுத்தது எடுக்கணும். அததான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அல்லது டபுள் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல லாஜிக் இருக்கும், அப்ளை பண்ணனும்னா ஆன்சர் வரும். மூணாவது ஆல்டர்னேட். இப்போ ஆல்டர்னேட் அப்படினா ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 20 11 21 12 22 பாத்தீங்கன்னா தெரியும் ஆல்டர்னேட் நம்பர்ஸா போகும். அப்ப நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும் 13 தானே வந்திருக்கும். இந்த மாதிரி இந்த ஆல்டர்னேட் சீக்வென்ஸ்ல என்னென்ன லாஜிக்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம இதுல பார்த்து முடிச்சிடலாம். அடுத்து ஸ்கொயர் கியூப்ல டிஃபரன்ஸ். இப்போ நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கிறோம்ல, அந்த டிஃபரன்ஸ் எடுக்கிறப்ப அதெல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸாவோ கியூப் நம்பர்ஸாவோ இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி வர நம்பர்ஸ், அந்த மாதிரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அதை இதுல பார்த்தலாம். அடுத்து பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா இப்ப நம்பர்ஸ்ல மல்டிபிள் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 2 4 12 48 நெக்ஸ்ட் இப்போ இதுல பார்த்தோம்னா 1 ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க, 2 ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க, 3 ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க, 4 ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க, அடுத்து 5 ஆல மல்டிபிள் பண்ணனும். ஆன்சர் 240. இந்த லாஜிக்ஸ் எல்லாம் இதுல பாத்துறலாம். அப்ப நான் சொல்ற அந்த ஒரு டைப்லயுமே பாக்குறப்ப இப்ப இந்த டைப் பாக்குறப்ப இதுல உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம், இந்த டைப் பாக்குறப்ப இதுல உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் வரிசையா நம்ம அப்படியே பார்க்க போறோம். கடைசியா 0.5 மாடல். 0.5 மாடல்னா அந்த மல்டிபிள் பண்றப்ப 0.5 யூஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். மொத்தமா இந்த 6 டைப்ஸ், இந்த 6 டைப்ஸை பாத்துறோம்னா அந்த மிஸ்ஸிங் நம்பர் டோட்டலா முடிஞ்சிடும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த வீடியோல இதுக்கான பேசிக்ஸ், இன்ட்ரோடக்ஷன் என்னென்னலாம் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா நெக்ஸ்ட் பார்ட்ல இதை மட்டும் ஒரு வீடியோவா பார்ப்போம், அடுத்த பார்ட்ல இதை மட்டும். அப்ப இதுக்கு மட்டுமே நம்ம இந்த வீடியோ இல்லாம இன்னும் நம்ம 6 வீடியோஸ் பார்க்க போறோம். ஓகேவா? சோ அடுத்த 6 வீடியோஸ்ல இந்த 6 பார்க்கலாம். ஓகேவா? இந்த 6 பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு போற விஷயமே பாருங்க. ஃபர்தரா அது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.